எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். புரட்டாசி மாதத்தில் ஒரு நாள் இதை செய்தால் போதும், திருப்பதி வெங்கடாஜலபதியின் முழு அருளும் கிடைத்து பண தேவை பூர்த்தியாகும், வாழ்வில் வறுமையே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். வரவேண்டிய பணம் வரல, வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் இல்லை, கடன் வாங்கி எடுத்தையில் நெருக்கடியாக இருக்குது, கடனை திருப்பி செலுத்த வழி இல்லை, அடமானத்தில் வைத்த நகையை திருப்ப முடியல, வங்கியை வாங்கிய கடனை செலுத்த முடியல, அவமானப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இந்த புரட்டாசி மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தினால் தக்க நேரத்தில் உங்களுக்கு அந்த பணம், வரவேண்டிய பணம் உங்களிடம் வந்து சேரும். இதற்கு நான் ஒரு பச்சை கலர் துணி எடுத்திருக்கிறேன். இதை நீங்கள் பின்பற்றி பெருமாளுடைய முழு அந்த இதுவும் உங்களுக்கு பெற்று நல்ல பணம் காசு இந்த நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அதில் எந்த பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. இதுக்கு பச்சை கலர் துணி தான் வேணும். இது என்றைக்கு வேணாலும் செய்யுங்க, இல்லை முதல் சனிக்கிழமை செய்கிறதா இருந்தாலும் செய்யுங்க, இல்லை இன்றைக்கே நான் வீடியோவை இப்போ பார்த்தோமா இன்றைக்கே செய்கிறனாலும் செய்யுங்க. கொஞ்சம் பச்சை கலர் துணி மேலே கொஞ்சம் பன்னீரை தெளிச்சுக்கோங்க, இல்லை முன்னாடியே பன்னீரை ஊற வச்ச தண்ணியில் அலசி பிழிஞ்சிட்டு காய வச்சுக்கலாம். இது நான் இப்போ தெளித்த உடனேவே ஜஸ்ட்டு ஒரு துணி வச்சு தொடச்ச உடனேவே காஞ்சிடுது. அதனால் லைட்டாக பன்னீர், ஏன்னா கப்பைக்கு பன்னீர் தெளித்தோம்னா அதோடைய மகத்துவம் அங்கே பாருங்களேன். நம்ம திருப்பதி ஏழுமலையான் கோயிலுன்னு இல்லை, எந்த பெருமாள் கோயில் போனாலும் இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மனம், பன்னீர் மனம், அந்த ஜவ்வாது மனம், இந்த கற்கண்டு, டைமண்டு கற்கண்டு, இதெல்லாம் அங்கே நல்லா இருக்கும், நல்ல ஒரு மனமாக இருக்கும். துளசி, இப்போ நான் பக்கத்தில் வச்சுருக்கிறதும் துளசி இலை தான். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன செய்து எந்த மாதிரி இதை வணங்கணுன்றது தான் இதில் முழு தாந்திரிகமும் இருக்குது. நிறைய பேர் இந்த மாதம் ஃபுல்லுமே அசைவம் சாப்பிடாமல் விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, 3வது சனிக்கிழமை தளிகை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தளிகை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. ஒரு மாதம் முழுவதுமே அசைவம் சாப்பிடாமல் இருந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, நம்ம நினைக்கிற காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். அதை விட இன்னொரு விஷயம், நம்ம பண தேவைக்காக தான் நம்ம இதை செய்ய போகிறோம். அப்போ நம்ம பண தேவை பூர்த்தியாகும். இதற்கு நல்ல முக்கியமான விஷயமா நான் ஒன்று முதல்ல எடுத்திருக்கேன். அது என்னென்னா வெந்தயத்தை நீங்கள் இந்த துணியில் முதல்ல போட்டுக்கோங்க. இதை நம்ம எங்கம்மா செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பூஜை அறையில் உக்காந்துக்கிட்டும் செய்யலாம். நான் எங்கள் வீட்டில் வாட்டம் இல்லை, வீடியோ எடுக்க முடியாதுன்னு கவுண்டர் டாப் மேலே வச்சு எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு வீடியோ தனியாக எடுத்து காமிக்கணும் இல்லைங்களா, அதனால் எடுத்து காமிக்கிறேன். இப்போ இந்த வெந்தயத்தை ஓரளவுக்கு அந்த நம்ம மனது முழுசும் ஓம் நமோ நாராயணாய, அதுதான் உங்கள் மனசு ஃபுல்லாக இருக்கணும். ஓம் நமோ நாராயணாய. அதுக்கு கூட ஒரு விரலி மஞ்சள். இதற்கு கூட என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 101 ரூபா, 201 ரூபா, 501 ரூபா, நம்மளுடைய சௌரியம். நான் இன்றைக்கி 101 ரூபாய் நல்லா சுருட்டி வைங்க. எந்த அளவுக்கு நம்ம அந்த பணத்தை சுருட்டுறோமோ அந்த அளவுக்கு, அதில் பிளாஸ்டிக் ரப்பர் பேண்ட்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. அந்த 100 ரூபாயை நல்லா சுருட்டி வச்சுட்டு அது கூட ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். இது எப்பவுமே பெருமாளுக்குரிய ஒரு பொருளில் இந்த பச்சை கற்பூரம் முதல் இடம் வகிக்குது. இந்த பச்சை கற்பூரத்தை உடச்சி நம்ம பெருசாக வைக்கணும்னு அவசியம் இல்லை, திட்டமாக ஓரளவு பாருங்களேன், துணியையும் உணர்ந்து போச்சு இல்லைங்களா. அதனால் சொல்கிறேன், பன்னீரை தெளித்து அந்த நேரத்தில் நம்ம இது செய்யும் பொழுது உண்மையாக சொல்கிறேங்க, நீங்கள் எந்த அளவுக்கு முழு மனசோட பெருமாளே ஏழுமலையானே எனக்கு நீ அருள்வாயாக அப்படின்னு நீங்கள் எந்த முழு மனசோட இதை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் காசு வந்து சேரும். நீங்கள் பெரிய பணக்கார யோகம் கிடைக்கும். இல்லை ஒரு சில பணக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு தான் நல்ல நிலைக்கு உயர்றாங்க. நாமளும் அந்த மாதிரி பரிகாரத்தை வீட்டில் செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா உண்மையாங்க நிறைய பேர் பாருங்களேன், பூஜை அறையை நம்மகிட்ட காட்டவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம சும்மா இல்லாமல் இதை அங்கே வை அதை இங்கே வைன்னு சொல்கிறது அது ஒரு பக்கம். நீ என்ன செஞ்சு வச்சுருக்கிறீங்க, இது என்னது, அவங்க அந்த ரகசியத்தை நம்மகிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதை
அதற்காகவே நல்லா கவனித்து பாருங்கள், ரொம்ப பேர் பூஜை அறையை மட்டும் காட்ட மாட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும், அந்த பச்சை துணியில் அந்த என்ன கொஞ்சம் கட் பண்ண துணி இருக்கும் இல்லைங்களா, அதை மெலிசாக கயிறு மாதிரி வச்சு அந்த முடிச்சு போட்டுக்கோங்க. 3 முடிச்சா போட்டுக்கோங்க. எப்பயுமே 3 முடிச்சு என்பது நல்ல ஒரு சுபமான ஒரு நிகழ்வு இடத்துல அந்த 3 முடிச்சு என்பது இருக்கும். சரி, இப்போ இந்த 3 முடிச்சை போட்டுக்கிட்டே இதை செய்யும் பொழுதே மனசு முழுவதும் உங்களுக்கு விளக்கு கூட நெய் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. இது ரொம்ப நல்லதுங்க. நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு பெருமாளை நம்ம வணங்கும் பொழுது, இப்போ நான் இந்த அகல் விளக்கு எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட சின்னதாக தாம்பூலத்தட்டு இருந்தாலும் அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் அகல் விளக்கில் செய்கிறேன், எங்கிட்டையும் அகல் விளக்கு தான் இருக்குதுமானா அகல் விளக்கில் செய்யுங்க. ஏன்னா 5 பூதங்களும் உள்ளடங்கியது இந்த அகல் விளக்கு. இந்த அகல் விளக்கு மேலே பச்சரிசியை போட்டுக்கலாம். பச்சரிசி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது. இந்த பச்சரிசியை போட்டுக்கிட்டு அது மேலே என்ன பண்ணணும்னா, இந்த முடிச்சு நான் இந்த 101 ரூபாய் பணம் அது கூட இந்த பொருட்கள்லாம் வச்சு கட்டின கூட நான் பார்த்தீங்களா துளசி சொல்ல மறந்துட்டேன். துளசியை அது கூட கண்டிப்பாக ஒரு இனுக்காது அதில் வைங்க. துளசி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் தங்கம் சேருங்க. தங்கம் நீங்கள் அழையாக இருந்தாலே நம்ம வீட்டுக்கு வந்து சேரும். அதே மாதிரி இந்த கடன் காணாமல் போகும். பணம் வந்து பணக்கடன், இந்த நகை வச்சுட்டு மூக்க முடியாமல் லோல் படுறவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் செய்யும் பொழுது ஒரு நாள் செஞ்சால் கூட போதும். இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் நீங்கள் பூஜை பண்ணலாம். இதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பச்சரிசி மேலே இதை வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சிடுறோம். வச்சுட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு கூட இந்த துளசியை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இதையும் கையில் வச்சுக்கிட்டு 101 முறை 108 முறை இல்லை 51 முறை இல்லை 21 முறை 11 முறை என்ன சொல்லணும்னா, ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே இதை நீங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு தூபம் காட்டும்போது பூஜை செய்யும் பொழுது இதை செஞ்சுக்கிட்டே வாங்க. அதற்கப்புறம் இந்த பச்சரிசியை தானமாக கொடுத்துடலாம். இந்த பணத்தை 101 ரூபா இதில் நம்ம பணம் வச்சோம் பாருங்கள், அந்த பணத்தை நம்ம செலவுக்கு கூட எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இதை தெய்வமாக நீங்கள் பாவிச்சு இது பெருமாளே இப்போ எப்போல்லாம் உங்களுக்கு துளசி கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த துளசி அது மேலே படுற மாதிரி வைங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.